ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது குறை கூறுவோர்களை கண்டு கொள்ளாதே. தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திரு சிற்றம்பலம். குறை கூறுவோரை கண்டு கொள்ளாதே. நம்ம வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு போறோம்னா பல மனிதர்கள் இது சரியில்லை, அது சரியில்லை, நீ போறது இது தவறு, இப்படிதான் போகணும் அப்படின்னு பல பேர் நம்ம பல முறையான விமர்சனங்களை வைப்பாங்க. நாம் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அதற்கெல்லாம் பதில் அளித்துன்னு இருந்தோமோ நம்மளுடைய நேரம் தான் வீணு. அப்ப நம்மளுடைய கரெக்டான பாதைன்னு நமக்கு தெரிந்தா போதும். சரி, அந்த குறை கூறுவோர்கள் சொல்வதை நம்மளுடைய எண்ணத்துல எண்ணி பார்க்கணும். அவன் சொல்வது உண்மையாகவே தவறா சரியா அப்படின்னு. ஒரு சிலர்லாம் ஒருத்தர் உண்மையா விமர்சனம் பண்றதற்காகவே குறை சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது அப்படியான அமைதியா விடுவதுதான் நல்ல பண்பு. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நீ இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, நீ இப்படி சொல்றது தவறு, இப்படி எல்லாம் பேசுறதே வேஸ்ட் தான். நம்மளுடைய உயர்வு தான் அவங்களுக்கு பதிலடி தரணும். சொல்லால யாருக்கிட்டையும் எப்பவும் நம்ம பதிலே அளிக்க கூடாது. நம்மளை குறை சொல்றாங்களா, அப்படியே விட்டுடணும். நம்மளுடைய உயர்வு, நம்மளுடைய வெற்றி அடைந்த பிறகு அவங்களால பதிலே அளிக்க முடியாது. மிகவும் அவமானம் தான் படணும் அவங்க. அப்ப எங்கெங்க எப்படியெல்லாம் விமர்சனம் வருதோ அந்த விமர்சனத்தை எல்லாம் நீங்க உள் வாங்கி அதை வைராகியமா மாத்தணும். இந்த வெற்றி அடைந்த பிறகுதான் உங்களை விமர்சித்த அனைத்து விமர்சனங்களுக்கும் பதிலடியே. உடனே நீங்க பதில் அளித்தா அவன் முதல்ல ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்ப நம்மளுடைய வெற்றி அடைந்த பிறகு நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. தானாக விமர்சனம் பண்ண மனிதர்களே உன்னை நாடி வந்து சொல்லுவான், நான் என்னமோ நினைச்சேன் நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்ட்டு. யாரு எதை சொன்னாலுமே நீ ஒரு பாதையில போறனா அந்த பாதையில யார் எதை சொன்னாலுமே காதல வாங்கக்கூடாது. உனக்கு ஊக்கம் கொடுக்கிறவர் யாரு, அவங்க சொல்றத கேளு. அப்போ ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒழுங்குமுறையான சரியான நல்ல நண்பர்களோடு அவங்களோட கரெக்டான ஒரு உறவு இருந்தா சரியான பாதையில போகும். இப்படி ஒருத்தர் உன்னால இது முடியாது அது முடியாது நம்மளை தாழ்த்தக்கூடிய நட்பு முறைகளிலிருந்து நம்ம விடுபடணும். இவங்க எல்லாமே காகம், கழுகு கீழே வந்தா காகம் எல்லாம் துரத்தும். கழுகு உயர்ந்த நிலையை போயிட்டா காகம் கூட்டத்துக்கு கழுகு இருக்கிறது கூட தெரியாது. இதுங்க எல்லாம் நம்ம கீழே இருக்கிற வரைக்கும் தான் காகம் நேருக்கு நேரா சண்டை இடித்து கழுகு கிட்ட வெற்றி அடைய முடியாது. ஆனா சும்மா பின்னாடி துரத்தின்னு இருக்கும். நீ ஒரு உயர்வு அடைந்துட்டுன்னா எந்த காகமும் உன்னை இப்படியும் பார்க்க போறதில்ல, உன்னை துரத்தி வந்து உன்னை இடையூறும் பண்ண போறதில்ல. நம்ம வாழ்க்கையில பெரிய உயர்வு அடைந்துட்டாலே இந்த விமர்சனங்கள், இழிவான சொற்கள், நம்மளை காயப்படுத்தக்கூடியது, இந்த மாரி அனைத்து சில்லறைகளும் சிதறிவிடும். சரியான பாதையை முடிவெடுத்து விட்டு அதில் நம்ம சரியான முறையில போன யார் எந்த விமர்சனங்களுக்கும் நாம இடமே கொடுக்க கூடாது. சொல்லால இடம் கொடுக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நீ வெற்றி அடைந்த பிறகு உன்னுடைய வெற்றியுடைய செய்திதான் விமர்சனத்துக்கான பதிலாகும். நன்றி, வணக்கம்.